வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்துங்க சில்லி சப்பாத்தி. சப்பாத்தி வந்து ஒரு கிரேவி ரெடி பண்ணி அதில் போட்டு கிண்டி நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸ் கூட ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். தேவையான பொருட்களுங்க, இது வந்து சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம காலையில் போட்ட சப்பாத்தி மீந்திருந்தா கூட நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து சாம்பார் தூள், இது வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், இது வந்து பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் பெருசு பெரிய துண்டு சின்ன சின்ன துண்டாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து தேங்காய் பல் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை. இப்போ வந்து வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது வந்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். அதெல்லாம் கடுகு வெடிச்சிருச்சுங்க. வெங்காயம் போடுறேன். வெங்காயம் இது வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து அதை வந்து தக்காளி வந்து அதில் வந்து சேர்க்குறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுட்டு நம்ம வந்து சும்மா ஒரு 2 தடவை மட்டும் கிளறி கொடுக்கலாம். கிளறி கொடுத்துட்டு இது தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடிலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு தான் அதை வேக வைக்க போகிறோம். அதனால் சும்மா ஒரு தடவை பரப்பிட்டு அதுக்கு தேவையானதை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பு போட்டாச்சு. அடுத்தது சாம்பார் தூள் அதுக்கு தகுந்த அளவு சாம்பார் பொடி போட்டாச்சு. ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் அது நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து சாயங்காலத்தில் வரவங்களுக்கு காலையில் சப்பாத்தி போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து வேகட்டும். 5 நிமிஷம். மிக்சியில் வந்து தேங்காய் வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காயை நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நம்ம வந்து வலுவலுன்னு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து அரைச்சதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடித்து தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வடித்து எடுத்து வச்சுக்குவோம். நடுவில் வந்து மூடியை திறந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடும். நல்லா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றி அதை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா அது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிட்டேன். ஒரு கொதிக்கு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா சப்பாத்தியை நம்ம இதில் போட்டு கிண்ட போகிறோம். அது வந்து சப்பாத்தி நல்லா உறிஞ்சிக்கும் தண்ணியெல்லாம். அதனால இப்படி கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஒரு கொதிக்கட்டும். போட்டு இருக்கிற சப்பாத்தியை வந்து போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தியை வந்து நம்ம இப்படி இது கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி வந்து அதில் போட்டு அதை வந்து கிண்ட போகிறேன் நல்லா. இது வந்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. மத்தியானம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பரட்டினோம்னா நல்லா அது வந்து இழுத்துக்கும் சப்பாத்தி. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வரும். தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.